சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. வேளாண் பட்ஜெட்டுக்கு கிடைத்த வரவேற்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்று பட்ஜெட் என்று கூறுகிறார். இது வெற்று பட்ஜெட் கிடையாது, வெற்றி பட்ஜெட் என வேளாண் பட்ஜெட் மீதான பதிலுரையில் அமைச்சர் வினோத் பதிலுரை. நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். வேளாண் பட்ஜெட்டுக்கு விவசாயி மத்தியில் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கட்சிகள் உட்பட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதி அறிக்கை அமைந்திருக்குது என்று கூறினார். இது வெற்று பட்ஜெட் இல்லை, தமிழ்நாடு விவசாயிகள் போற்றும் வெற்றி பட்ஜெட்டை, நமது வெற்றி கழக பட்ஜெட்டை எங்கள் முதலமைச்சர் கொடுத்துள்ளார். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. அந்தமான் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி விசாரணை.